ஹலோ, வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சன் என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தப்போ வரும். விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா அங்கங்கே தெருவில் வந்து விநாயகர் சிலை எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா 5 நாள் 11 நாள் அதுமாரி வச்சுருப்பாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா கடற்கரையில் திரும்பி கரைச்சிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் வந்து கரைப்பாங்க விநாயகர் பார்த்திங்கன்னா. விநாயகர் பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு வேடத்தில் இது பார்த்திங்கன்னா சிங்க வாகனம், இது பார்த்திங்கன்னா கையில் வந்து திரிசூலம், அந்த புடுப்பு அதுமாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நந்தியில் உட்காந்துட்டு இருந்தார் விநாயகர், கருப்பு விநாயகர். இது பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு சாமி, இந்த பக்கம் ஒரு சாமி, கையில் வந்து இது சூலம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா விநாயகர் நின்றுட்டுருக்காரு. அங்கங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா ஆயுதம்லாம் வச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தார். இங்கே பாருங்கள், கத்தி, சூலம், இந்தமாரி பார்த்திங்கன்னா அதுமாதிரி எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. புடுப்புலே இருந்தார் விநாயகர். இந்த விநாயகரை பார்த்திங்கன்னா எங்கே போகணுன்னு பார்த்தா பட்டினப்பாக்கத்தில் போய் கரைப்பாங்க. நாங்கள் போய் பார்த்துருந்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. விநாயகர் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டியில் விநாயகர்லாம் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், விநாயகர் பார்த்திங்கன்னா காளி ரூபத்தில் கூட இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சிவன் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நந்தியில் விநாயகர், மயிலில் விநாயகர், இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு மயில் தான். அவ்வளோ அழகாக விநாயகர் இருந்தாங்க. செம்ம ஜனம். எப்படி நம்ம ஜனத்தில் மீறி போய் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், மயிலும் ஆஞ்சநேயர் இருக்கா மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் வெரைட்டி ஆஃப் விநாயகர்லாம் இருந்தாங்க. அதுக்கு ஒரு லைன் கியூ கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரில் இருக்கார் விநாயகர். இங்கே பாருங்கள், விநாயகர் எப்படி எடுத்துன்னு போய் கரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ஜேசிபியில் வந்து எடுத்துகிட்டு ஒரு கொக்கி போட்டு தண்ணியில் எடுத்துன்னு போய் கரைச்சி விட்டுடுறாங்க. அப்படியே கரைஞ்சோடனே விநாயகர் வந்து ஒரு பாகமாக போயிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 முழுக்கம் விநாயகர் எடுத்துன்னு எப்படி கரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், விநாயகரை துன்பையோட அழகாக இந்த குக்கியில் ஆணிட்டு விடுறாங்க. அதுக்கு வந்து போலீஸ்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அது கைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், இங்கே விநாயகர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தள்ளி விட்டுருவாங்க. விநாயகர் வந்து கீழே சாஞ்சிடுவார். கட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து அதுக்குள்ளே தான் வந்து நிற்கணும்னு, அதுக்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு. இங்கே பாருங்கள், எவ்வளோ விநாயகர் கரைச்சி மண்ணாக இருக்காங்க. மண், அது தர்மாக்கோல் அதெல்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், அதில் கட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே எப்படி சாய்க்கிறாங்கன்னு. உங்கள் ஊரில் இதேமாதிரி விநாயகர் வச்சுருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சென்னையில் மாரி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், விநாயகர் எப்படி தள்ளி விடுறாங்கன்னு. இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா நடராஜர் ரூபத்தில் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். அதுமாதிரி பார்த்திங்கன்னா கையில் ஏதோ விநாயகர் நல்லா உக்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தார். விநாயகர் பார்த்திங்கன்னா எலியில் 2 எலி துப்பாக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி கூட இருந்தாங்க. உங்கள் ஊரில் இது மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.